அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. வெல்கம் டு சingaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் தெம்புரா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்லேயும் தான் என்னுடைய மோட்டிவேஷன் இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இது வந்து டைகர் ப்ரான் இங்கே சொல்லுவாங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் இறால் எடுத்திருக்கேன், இன்னொரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இறாலோட கழிவுகள்லாம் தண்ணியில் கழுவுறதுக்காக. இறாலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நீக்க வேண்டியது தலை வந்து நம்ம வந்து கையை வச்சு ஆட்டினால தன்னால் அது வந்து ஆடும். ஒரு விரலால் நம்ம வந்து தலையை வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த தலையை வந்து ஒரு பவுலில் போட்டுடுங்க. அதில் உள்ள கழிவுகள்லாம் தண்ணியில் கழுவிக்கலாம். இப்போ கழுவுன பிறகு கீழ்ப்பாகத்தில் அதோட கால்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கையாலே நம்ம பிச்சு எடுத்துடலாம். இந்த ப்ரான் தெம்புரா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கவங்க, வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் போனால் அங்கே பஃபெட்லேயும் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு திருப்தியாக சாப்பிட முடியாது. இப்போ நம்ம சீ ஃபுட் லவர்ஸாக இருக்கும் போது நம்ம இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது மன திருப்தியோடு சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷை வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். கால்கள்லாம் எடுத்தாச்சு. கால்களை எடுத்த பிறகு நம்மளுக்கு மேலே உள்ள செதில்கள்லாம் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். செதில்களை எடுத்துகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு பகுதியில் உள்ள செதில்கள் மட்டும் எடுக்காதீங்க. வால் பகுதியில் உள்ள செதிலை விட்டுட்டு பாக்கி எல்லா செதில்களையும் எடுத்துடுங்க. அப்புறமா இறாலோட முதுகு பகுதியில் வந்து கழிவு குடல்கள்லாம் இருக்கும். ஸோ கத்தியால் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நடுப்புற வந்து கருப்பு கலரில் நூல் மாதிரி இருக்கும், அது தாங்க வந்து இறாலோட குடல் கழிவுகள்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து போட்டு தான் நம்ம சமையல் பண்ணணும். இதை எடுக்காமல் நம்ம சமையல் பண்ணால் நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ணுவோம். இறாலோட வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெக்கை மாதிரி இருக்கும், நடுப்புற இது மாதிரி கூர்மையான பாகம் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. இறால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே நம்மலாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது தண்ணி நல்லா உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து இறால் பின்பக்கமாக வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இறால் ஃப்ரை பண்ணும்போது சுருட்டிக்காமல் நம்மளுக்கு நீட்டாகவே இருக்கும். ஸோ இதேமாதிரி எல்லா இறாலையுமே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இறாலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து பாதி லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இறாலில் புளிப்பு உப்புலாம் நல்லா ஏறி நம்மளுக்கு சாப்பிடும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக மைதா மாவில் மசாலாலாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, அப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவோட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் வந்து இப்போ இறால் ஒன்றத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இறால் ஃபுல்லாகவும் அந்த மாவு படுற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள மசாலாலாம் அதில் ஏறும். நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு அடுத்ததாக முட்டையில் வந்து இது வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இறால் ஃபுல்லாகவும் முட்டையில் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா breadcrumbsல போட்டு இடுங்க. நம்ம வந்து முட்டையில் போட்டு எடுத்ததுனால breadcrumbs நல்லாவே ஒட்டிக்கும். எல்லா பக்கமும் breadcrumbs படுற மாதிரி எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து தூவி விட்டுக்கோங்க. இதேமாரி எல்லா இறாலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ப்ரான் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இறாலாக இதில் போட்டுக்கலாம். என்றைக்குமே சரி நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக இறால் வந்து குக் ஆகிடும். ரொம்ப நம்ம வந்து குக் பண்ணால் ஒரு மாதிரி ரப்பரியாக போயிடும் இறால். அதனால வந்து அடுப்பை லோவாக வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செவந்துடுச்சு. இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வந்து நம்மளுக்கு இறால் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ப்ரான் டெம்பூரா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து ஸ்டார்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதேமாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.